ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான ஒரு ப்ரொமோ வந்து விட்ருக்காங்க. இந்த வாரத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத சூப்பரான ஒரு ப்ரொமோ விட்ருக்காங்க. நம்ம முத்துக்கும் டவுட் வருது, இது யார் பண்ணியிருப்பாங்கிறத வந்து ரோஹிணியை வந்து தவளை தான் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே உண்மையை ஒத்துக்கிறாங்க. மீனா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே கண்டுபிடிச்சிடறாங்க. அவர் வந்து தான் பொண்ணு மாதிரி அப்படிங்கிறதுக்காக எல்லா உண்மை சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு நல்லது தான் பண்ணுது, அப்போ இவங்க வந்து நல்ல குடும்பம் இல்லை, இந்த அருண் தம்பி தான் பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த போலீஸ்லாம் வந்து நினச்சிட்டு வந்துட்டு மீனாக்காக இந்த மாதிரி நடந்துச்சு சார், அந்த தம்பி உண்மையை தான் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பிரேக் வந்து கட் ஆகிருக்கு சார், யாரோ கட் பண்ணியிருக்காங்க, இது வந்து நான் வந்து கீழே விழுந்தெல்லாம் நடக்கலை சார், இந்த மாதிரி நடந்துச்சு, அருண் தான் சார் இப்படி சொல்ல சொன்னாரோன்னே அந்த போலீஸும் பிடிச்சி திட்டி விட்றாரு. ஏன் அருண் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் பர்சனல் இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் திட்டிடுறாங்க. ஒரு வழியாக வந்து பேசி சமாதானப்படுத்தி அந்த வண்டியையும் திருப்பி கொடுத்துட்டு சரிப்பா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாத, நாங்கள் வந்து கொஞ்சம் எதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உனக்கு லைசன்ஸ் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம்ப்பா, நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு வந்து அப்படின்னு சொல்லி அருணை வந்து வான் பண்ணுறாங்க. இனிமேட்டு இது மாதிரி பார்த்து உரிமையாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காது, அவன் பர்சனல் வெஞ்சர்ஸ்லாம் வேலையில் காட்டாத, இந்த மாதிரி பப்ளிக் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வான் பண்ணிட்டு போயிடுறாங்க. முத்து உன்னால் என்ன பண்ண முடியும் பார்த்தியா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் பேசிட்டு போயிடுறாங்க. கார் கிடச்சிருது, வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாவி இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும்ப்பா, யார் பண்ணான்னு தான் தெரில அப்படின்னு ரோஹிணியை பார்த்தோன்னே ரோஹிணி வந்து நான் எதுவும் பண்ணல, என்னமோ நான் பண்ண மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பார்க்குறாரு, எனக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்குது, நான் என்னமோ சாவியை வந்து மாட்டியிருந்த ஆணிலேருந்து எடுத்து கொடுத்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து முத்துக்கு டவுட் வந்துடுது, என்னதான் ஆணியில் மாட்டின சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொன்னதை வந்து உண்மை ஒத்துறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் மழுப்பிடுவாங்க, ஆனால் முத்துக்கு சந்தேகம் இருக்குது, இதுதான் எதாவது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக முத்துக்கு டவுட் வரும். எல்லாருக்குமே வந்து சந்தேகம் தான் வருது, என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்கிறாரா இல்லை ரோஹிணியோட உண்மை தெரிய வருதா, அவங்க அடுத்து என்ன நகை வந்து விற்கிறாங்க, அது என்ன மாதிரி போக போகுதுன்னு தெரியல, அது மூலியமாக ஏதாவது பிரச்சனை வரப்போதா ரோஹிணிக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.